வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மார்கழி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் கிரக நகர்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். சூரியனை மையப்படுத்தி நம்ம பலன்களை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மார்கழி மாதம் என்பதே மாதங்களில் மார்கழி சூரிய பகவானுடைய நகர்வு. பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி யோக கிரகமான குரு பகவானுடைய ஸ்தானத்தில் பாவகத்தினுடைய பாக்கியத்தில் சூரிய பகவான் போகிறார். 9 சூரியன் காலபுருஷ தத்துவப்படி. தனுசில் சூரியன் செல்லக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பலாபலனே அதிகாலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு தான் விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆலயங்களையுமே ஒரு 4:30 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அட்லீஸ்ட்டு கோயிலில் ஏதாவது சவுண்ட் சர்வீஸ் மூலமா கோயிலினுடைய பஜனை பாடல்கள், பூஜை பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவா. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் தாளெல்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தெரு இந்த பஜனை பாடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் வந்தாலும் நடந்தா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமான ஒரு கிராமத்தில் நடந்தா இருக்குது. இப்போ பெருமாளினுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. விசேஷமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வாசலில் கோலம் போடுறது, நல்ல ஒரு மலர்களை வச்சு இறைவனை வழிபடுறது, நல்ல ஒரு மந்திர உபதேச உச்சாதனம் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமாம், குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆன்மீக நெறியோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையுமே நாம் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான இந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு டிசம்பர் மையத்திலையும் ஜனவரி மையத்திலையும் பிறக்கும் இந்த மார்கழி மாதம். ஆங்கில புத்தாண்டும் இந்த மார்கழி 17 தான் வருது. இந்த மார்கழி என்பது பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கிய மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பலன்களை சற்பலன்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் அறவே அகற்றி விடலாம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச காரியங்களுடைய இறைவனுடைய துதிகளையும் மந்திர உபதேசங்களையும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுங்கள். எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு ஜலி பிடிச்சிக்கும் தலைகள் குடிச்சா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதையும் பாதுகாப்பாக இருந்து தான் நீங்கள் செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கார். கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்காங்க. புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். பட் புதனுடைய பெயர்ச்சி மார்கழி 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு சூரியனோடு புதன் சேர்றார். பட் சூரியன் தனுசில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் மார்கழி மாதம் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உண்டாகிறது. ராகு பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரக பயிற்சி. மொத்தம் 29 நாட்கள் இந்த மார்கழி நாட்கள் இருக்கு. பட் இந்த மாதத்தினுடைய மார்கழி 14 சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை, மார்கழி 20 புதன் சூரியனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடைய புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய 12 ராசிக்கும் எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது, 12 ராசியினர் எந்த வகையில் சாதனையாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றதான் வாங்க 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி. இங்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம். உங்களுடைய முயற்சிகள் முதல்ல வெற்றி. ரொம்ப நாளாக எஃபெக்ட் போட்டுகிட்டே இருக்கோம் சார், அந்த விஷயம் எனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியல,
விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அதுவும் சார்ந்த அறிவு சார்ந்த விளையாட்டு, இந்த செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அதே நேரத்தில் நீங்கள் விளையாட்டுனோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோனில் இந்த சீட்டு கட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் சொன்னது அறிவு சார்ந்த விளையாட்டுக்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் கூடுதல் பலம் உண்டு. நல்ல உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படும். கண்டிப்பாக நல்ல ஒரு பிராப்தம் இருக்குது சார். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், தாயாரினுடைய சொத்துக்கள் அனுகூலம் இருக்குது. தாயாரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. போயிட்டு மார்கழி மாதம் ஆரம்பிக்கக்குள்ளே தாயார் காலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவளுடைய ஆரோக்கியம் அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு நல்ல சற்பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக 2 பயணங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் சார். தூரதேச பயணங்கள் 2 இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இந்த மாதத்தில் நடக்கும். ரொம்ப நாளாகவே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது சார். என்னோடய லைஃப்பில் வந்து வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது சார். ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வருது. இந்த நகை வச்சுக்கிறேன், மூக்க முடியல. இப்படி எல்லாம் இந்த வச்ச நகையை மூக்க முடியல, இருக்க மேலும் மேலும் கடனாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசிக்கெல்லாம் பண மழை வரவுகள் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பெரிய ஃபண்டு ஒன்று வரும் சார். உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபண்டு வரும். உங்களுடைய விஷயங்கள் என்ன இருக்கோ, தேடுதல்கள் இருக்கோ, அதற்கான பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வார்த்தைகளால் வெற்றிகள் உண்டு. பேச்சுத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு சாதிப்பீங்க. அரசியல்வாதிங்க நல்ல ஒரு பொசிஷன் போவீங்க. இதெல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு. பட்டு உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிற தொழிலை விடாதீங்க தயவு செஞ்சு. சிறு தொழில், குறு தொழில் பண்ணுறவங்க வரக்கூடிய செய்யக்கூடிய பொருள்கள் விற்பனையான போகும். அதிக லாபங்கள் கிடைக்கலனாலும் நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஜாதகங்களை நிறைய அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். திருமண வாழ்க்கையில் நிறைய காதல் திருமணங்கள் இந்த ராகு கேதுக்கள் வந்த பிறகு இந்த கன்னி ராசியில் அதிகமாக நடந்ததாக கணக்கீடுகள் உள்ளன. ஆமாம், நிறைய கலப்பு திருமணங்கள். ஒரு பக்கம் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பெற்றவாளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொண்டு பண்ணுறேன். எல்லாம் மென்டாலிட்டிலாம் இப்போ மாறிட்டான், அந்த மாதிரிலாம் இல்லை. பட்டு 50% வந்து பெற்றவா வந்து பிள்ளைகளுடைய செயல்பாட்டுக்கு தான் வரும். அதனால் பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றவர்களுக்கு ஒரு இழக்கு கொடுக்காமல், அவர்களுக்கு ஒரு அசிங்க அவமானத்தை தேடி தராமல் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கைடன்ஸ் வைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுவது உங்களுக்கு உரிமை தான், இல்லைன்னு சொல்லலை. அது மற்றவருக்கு எந்த வகையிலும் புண்படாமல் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்லதாக இருக்கணும். 2 விஷயத்தையும் நீங்கள் கோல் பண்ணணும். அந்த காலகட்டத்தில் நிறைய கலப்பு திருமணங்கள், இனம் மதம் மாறிய திருமணங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த ராகு கேது வந்த பிறகு அதிகமாக நடந்துருக்குது கண்ணியில். பட் திருமண பாவங்கள் ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு செய்வது மிக மிக புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும்னா சார் கணக்கு வழக்கெல்லாம் சரி வர பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு கடன்கள் மேலும் மேலும் வாங்காமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும். ஒரு கடன் வாங்கிறதுக்கு அந்த கடனை அடைச்சிட்டா எனக்கு இந்த இடத்துலேருந்து மொத்தமாக வாங்கி நான் ஒரே இடமா கடன் கட்டுவேன். அந்த மென்டாலிட்டிலாம் வேணாம். ஐடியாலஜி சரியாக பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நேரம் காத்துன்னு இருக்குது. ராகு கேது பயிற்சி பிறகு யோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா குரு பார்க்குற ராசி என்ன பண்ணாலும் உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்தாலும் வக்கர நிவர்த்தியில் இருந்தாலும் குரு வந்து குரு தான். அது ஆன்டி கிளாக்கில் பார்த்தாலும் சரி, நேர்முறையில் பார்த்தாலும் சரி, உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் கவலை வேணாம். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எக்காரணத்தை கூட தடைபடாது. தைரியமாக செய்யுங்க. நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு மாதம். ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு பகவான் அம்பாள் கிட்ட அனுகிரகம் எடுத்துகிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். ஆமாம், தினந்தோறும் காலையில் குளிச்சுடுங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணிவிடுங்க, தன்னுடைய தினசரி கடமையில் ஆரம்பிங்க. மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இந்த மாதம் முடிஞ்சு தை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள்லாம் காத்துன்னு இருக்கு. பட்டு உங்களுடைய உடல் ஏற்கனவே ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் வைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாதம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் வைங்க. ஆமாம், இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் கவனம் வைங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் வண்டி வாகனங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக நடக்க போகுது. புது வண்டி வாங்கலாம், புது வீடு வாங்கலாம்,
தாயாருடைய அனுகிரகத்தை எடுத்துக்கலாம், அற்புதமாக இருக்கும். தாயாருடைய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா. கால்நடைகள் வாங்கலாம், விவசாயத்துறையில் சாதிக்கலாம், டிராக்டர் வாங்கலாம், விவசாயம் பண்ணை தொழில் செய்யலாம். இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய அனுகிரகம் கிடைக்கும், நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும், நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். ஆமாம், இது எல்லாமே வெற்றி தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஆக்சுவலாக கன்னிராசியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் குபேரருடைய வழிபாடு. ஆமாம், உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்கே இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, உங்கள் ராசியில் இந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் குபேரன். அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நிறைய பேர் இந்த குபேரனை கண்டுபிடிச்சா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் இல்லை. மனம் தெளிவாக இருந்தால் அனைத்தையுமே நீங்கள் சாதிக்கலாம். எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி உங்கள் மேல் நம்பிக்கை பிரதானமாக வைத்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் சரியாக தீட்டி தசாபுத்திகள் நடக்கக்கூடிய விஷயத்துக்குண்டான பரிகாரங்களை கையில் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.